தமிழ் எழுத்தாளர், பத்திரிகையாளர், சிறந்த சிறுகதை எழுத்தாளர்களில் ஒருவரும் இலக்கியத்தின் அனைத்து களங்களிலும் முத்திரை பதித்தவருமான கு. அழகிரிசாமி நினைவு தினம் இன்று. அவரை பற்றிய சிறப்பு தொகுப்பு. கு. அழகிரிசாமி திருநெல்வேலி மாவட்டத்தில் கோவில்பட்டிக்கும் கயத்தாருக்கும் இடையில் உள்ள இடைசெவல் என்னும் சிற்றூரில் 1923ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி குருசாமி, தாயம்மாள் ஆகியோருக்கு முதல் மகனாக பிறந்தவர் எழுத்தாளர் கு. அழகிரிசாமி. பரம்பரையாக வீட்டில் தெலுங்கு பேசுபவர்கள் அழகிரிசாமியின் குடும்பத்தார். ஆனால் வெளியே பேசும்போது தமிழ்தான் பேசுவார் அழகிரிசாமி. வசதியின்மை காரணமாக அவரை 4வது வரை கூட படிக்க வைக்க அவரது பெற்றோரால் முடியவில்லை. ஆனால் விடாமுயற்சியுடன் SSLC வரை படித்து முடித்தார். அந்த சிற்றூரில் SSLC வரை படித்தவர் என்ற பெருமை அவருக்கு உண்டு. கோவில்பட்டியில் AV பள்ளியிலும் வஉசி உயர்நிலை பள்ளியிலும் பயின்றார். சிறு வயதில் இடது கையில் ஏற்பட்ட சிறு ஊனம் காரணமாக குடும்ப தொழிலான நகை தொழிலிலோ அல்லது விவசாயத்திலோ இவரால் ஈடுபட முடியவில்லை. கல்வி, ஓவியம், இசை ஆகியவற்றில் ஈடுபாடு கொண்டார். பள்ளி படிப்பை முடித்தவுடன் ஆரம்ப பள்ளி ஒன்றில் ஆசிரியராக சேர்ந்தார். எழுத்தாளர் கி. ராஜநாராயணனின் இளமை கால நண்பர் வள்ளிக்கண்ணன், தோமுசி ரகுநாதன், புதுமை பித்தன் ஆகியோர் இவரது சமகால எழுத்தாளர்கள். முதலாக இவர் எழுதிய உறக்கம் கொள்ளுமா என்ற கவிதை ஆனந்த போதினி பத்திரிகையில் வெளிவந்தது. இதற்கிடையில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் எழுத்தாளர் வேலை கிடைத்தது. எழுத்து மீது கொண்ட ஆர்வத்தால் அரசாங்க வேலையை உதறிவிட்டு சென்னைக்கு வந்தார். ஆனந்த போதினி பத்திரிகையில் உதவி ஆசிரியராக சேர்ந்தார். 1944 முதல் 1952 வரையில் சென்னையில் பிரசன்ட் விகடன், தமிழ்மணி, சக்தி ஆகிய பத்திரிகைகளில் ஆசிரியராக பணியாற்றினார். இவரது முதல் சிறுகதை தொகுப்பு 1952 வெளிவந்தது. உலக புகழ்பெற்ற நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தார். மக்சிம் கார்கியின் நூலை முதலில் தமிழில் மொழிபெயர்த்தவர் கு. அழகிரிசாமிதான். ராஜா வந்தார் என்ற இவரது கதை பல இந்திய மொழிகளிலும் ரஷ்ய மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டது. 1952 தமிழ் நேசன் பத்திரிகையின் ஆசிரியர் பொறுப்பேற்று மலேசியா சென்றார். அங்கிருந்த 5 ஆண்டுகளில் சிறந்த தமிழ் சிறுகதைகளை அறிமுகப்படுத்தினார். இவர் எழுதிய கவி சக்கரவர்த்தி, வஞ்சமகள் ஆகிய நாடகங்கள் மலேசியாவில் உயர்நிலை பள்ளிகளிலும் பல்கலைக்கழகத்திலும் பாட புத்தகங்களாக இடம்பெற்றுள்ளன. 1957 சென்னை திரும்பிய இவர் 3 ஆண்டுகள் காந்தி நூல் வெளியீட்டு கழகத்தில் மொழிபெயர்ப்பாளராக வேலை செய்தார். 1963 நவசக்தி பத்திரிகையில் துணை ஆசிரியராக சேர்ந்தார். ராஜா வந்தார், டாக்டர் அனுராதா, தீராத விளையாட்டு, வாழ்க்கை பாதை, காளிவரம், மக்சிம் கார்கியின் நூல்கள், லெனினுடன் சில நாட்கள், விரோதி, தவப்பயன், வரப்பிரசாதம், துறவு, நான் கண்ட எழுத்தாளர்கள் உள்ளிட்ட படைப்புகள் குறிப்பிடத்தக்கவை. கடிதங்கள் எழுதுவதை ஒரு கடமையாகவே செய்து வந்தார். இவர் எழுதிய கடிதங்களை கு. அழகிரிசாமி கடிதங்கள் என்ற தலைப்பில் கி. ராஜநாராயணன் ஒரு நூலாக வெளியிட்டார். 1970 சோவியத் நாடு இதழில் பணிபுரிந்தார். சுந்தர ராமசாமிக்கு இவர் எழுதிய கடிதங்களும் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. வர்த்தக போராட்டத்தை அழகியல் குறையாமல் கலையுணர்ச்சி ததும்ப தமிழில் எழுதிய முதல் படைப்பாளியும் அழகிரிசாமிதான். அவரது வெறும் நாய் என்கிற கதையே அது. ஒரு பணக்கார டாக்டர் வீட்டில் ஒரு நல்ல ஜாதி நாயை வளர்த்தார். அந்த நாய்க்கும் தெருவில் போகும் ஒரு பேரும் இல்லாத நல்ல ஜாதி நாயாகவும் இல்லாத வெறும் நாய்க்கும் பகை. அந்த வெறும் நாய் டாக்டர் வீட்டு கேட்டுக்கு முன்னால் ரோட்டில் போனாலே இந்த பணக்கார நாய் பாய்ந்து பாய்ந்து குறைக்கும். எத்தனை நாள்தான் நம்ம வெறும் நாயும் பொறுமை காக்கும்? ஒரு நாள் வசமாக பணக்கார நாயை கடித்து குதறிவிட்டது. டாக்டருக்கு கோபம் வந்து ஒரு கல்லை எடுத்து எறிந்தார். வெறும் நாயிடம் நடக்குமா? அது தப்பி ஓடிவிட்டது. டாக்டர் வீட்டுக்கு பின்புறம் கூலி தொழிலாளி முனிசாமியும் அவன் மனைவியும் வசித்து வந்தார்கள். அவர்களின் குடிசைக்குத்தான் வெறும் நாய் சோத்துக்காக போய் நிற்கும். மிஞ்சின அன்றைக்கு நாய்க்கு சோறு கிடைக்கும். முனியனை கூப்பிட்டு டாக்டர், ஒழுங்கா உன் நாயை அடைக்குவை, இல்லைன்னா சுட்டுடுவேன் என்று கூறியுள்ளார். அவன் எவ்வளவோ சமாதானமாக பேசியும் டாக்டரின் கோபம் அடங்கவில்லை.
இந்த பகை முற்றி ஒரு நாள் டாக்டரும் வெறும் நாயும் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் நிலை ஏற்பட்டது. முனியனைப் போல சமாதானம் பேச அது என்ன மனுஷனா, நாயல்லவா? டாக்டரை முழங்காலுக்கு கீழே கடித்து குதறி இழுத்து விட்டது. அன்று இரவு முனியனின் மனைவி வெறும் நாய்க்கு வயிறார சோறு போடுவாள். மனைவி தூங்கிய பிறகு முனியன் எழுந்து போய் நாயை வாஞ்சையுடன் தடவி கொடுப்பான். மனுஷனுக்குத்தான் ஜாதி புத்தி போகும் என்றால் நாய்க்கும் போய்விடுமா என்ற வரியுடன் கதை முடியும். இவரது மறைவுக்கு பின் சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. இவரது சிறுகதைகளை தொகுத்து சாகித்ய அகாடமி வெளியிட்டது. பழ அதியமானை பதிப்பாசிரியராக கொண்டு இவரது அனைத்து சிறுகதைகளையும் காலச்சுவடு பதிப்பகம் செம்பதியாக 2011 வெளியிட்டது. 1970 ஜூலை மாதம் 5ஆம் தேதி காலமான